ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். ஹேர் பேக்குன்னு சொல்ல முடியாது, இது ஒரு கண்டிஷ்னர் அப்படின்னு சொல்லலாம். எல்லோரும் ஷாம்புக்கு அப்புறம் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவோம், அப்படி தானே? இது நம்ம நேச்சுரலாக எப்படி வீட்டிலே கண்டிஷ்னர் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் ரொம்ப சிம்பிள் திங்ஸ் வச்சு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடச்சா எவ்வளோ இதாக இருக்கும். அப்படி கிடச்சது தான் இந்த ரிசல்ட்டு. பார்க்கவே அட்டகாசமாக இருந்தது. ஹேர் டென்சிட்டி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் மெயின். டென்சிட்டி நமக்கு அப்படியே டபுளாக காமிச்சது. அப்புறம் நல்லா திக்கனாக ஸ்ட்ரென்த்தனாக இருந்தது ஹேரை. அப்புறம் சில்கி அண்ட் ஷைனிங்காக இருந்தது. நம்ம அப்படியே வீட்லேயே ஸ்மூத்தனிங் பண்ண மாதிரி இருந்தது. அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கப் அரிசி, அப்புறம் தேங்காய், அப்புறம் தயிர், இந்த 3 தான் தேவை நமக்கு. நான் அரிசியும் தேங்காயும் நல்லா ஊற வச்சுருறேன். ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருங்க, ஓகேவா? அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் இந்த நம்ம எடுத்து வச்ச ஊற வச்ச அரிசியும் தேங்காவையும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா அதை பாயில் பண்ணி நல்லா குழஞ்சி வர ஸ்டேஜ் வரை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எப்படி அரிசிலாம் நல்லா குழஞ்சா எப்படி இருக்கும், அந்த பதத்துக்கு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த ரைஸில் உள்ள நமக்கு விட்டமின்ஸு, அதில் உள்ள ப்ரோட்டீன் எல்லாமே நமக்கு ஹேருக்கு கிடைக்கும். அதனால் நல்லா அதை பாயில் பண்ணி நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. நான் அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்து ஆற வச்சிடணும். நல்லா ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேர்டை மிக்ஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். கேர்டு மட்டும் போதும், நம்ம வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். கேர்டு மட்டும் போதும். அதுக்கப்புறம் ரைஸில் உள்ள வாட்டரும் நமக்கு இருக்கிறனால நல்லா அந்த தண்ணியும் கேர்டில் உள்ள தண்ணியுமே போதும். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தோன்னா நல்லா திக் பேஸ்ட்டாக நல்லா ஒரு ஹேர் மாஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிடும் நமக்கு. இதுவே ஒரு கண்டிஷ்னர் மாதிரி தான் கலர்ஃபுல்லாக இருந்தது. அதோடய ஸ்மெல்லும் ரொம்ப அந்த கோகோனட் ஸ்மெல்லு, ரைஸ் ஸ்மெல்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. போடும்போது அப்படியே நம்ம அந்த கண்டிஷ்னிங் போடுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. இது நேச்சுரலாக இருக்கனால கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான், வேறு இதை ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ், மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக ரிசல்ட்டு தெரிஞ்சுது. அந்த நமக்கு அந்த ஃப்ரீசினஸ்லாம் போய் நல்லா ஷைனிங் லுக்காக அழகாக இருந்தது. டென்சிட்டி தாங்க சொல்லவே தேவையில்ல, டபுள் மடங்காக இருந்தது. இது மறக்காமல் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். போத் மென் அண்ட் உமன் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் நல்லா ப்ரமோட் பண்ணும். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்னு கமெண்டில் பண்ணுங்கள். பாய்.